இன்றைக்கு ஆதிவார தின வர்ஷிப் நாளிலே தேவனுக்கு முன்பாக ನಾವು தேவனை வர்ஷிப் பண்ணுவதற்காக ಬಂದಿದ್ರು. தேவனை வர்ஷிப் பண்ணிதிದ್ರೋ ನಾವು வர்ஷிப்பை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். உலகத்திலே எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. உலகத்தின் காரியங்களில் எல்லாவற்றிலும் உலகத்தான் அதை மேன்மைப்படுத்த நோடுவாங்க. நவ வாழ்க்கையிலே நாவ தேவனை மாத்திரம் மேன்மைப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். உலகத்தானுக்கு உலகம் தொட்டதாயித்த அவன் உலகத்தை போற்றி புகழ்வோன. இல்லாத காரியங்கள் அழிந்தோகக்கூடிய காரியங்களிலே அவன் தன்னை நித்தியமானவனாய் கருதுன. நாவளோ அப்படி அத்தை இல்லை. நாவ தேவனை போற்றி புகழ்கிறோம். தேவன் நித்தியமானவர் என்பதை நாம் அறிந்து அவர் ஒவ்வொரையே போற்றி புகழ்கிறோம், பாடி ஆராதனை செய்கிறோம். தேவன் என்னாலும் அவளோடு கூட. தேவன் அவளை இவ்வுலகத்திற்கு எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக அவளோடு கூட. எதிராளிகள், சத்துருக்கள், உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், தேவனை அஷ்டை செய்து தேவனுடைய ஊழியக்காரர்களை துன்புறுத்துக நினைப்பவர்களை தேவன் அறிந்தவர். எல்லா நிலைகளிலும் சாத்தான் இன்றைக்கு உள்ளே கிரியை செய்யும். திருச்சபையை நடத்தக்கூடிய பாஸ்டர்மார்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் தேவ பக்தியாய் நன்ற வாழ்க்கையிலே தேவனை நான் பின்பற்றி உண்மையான கிறிஸ்தவனாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இதேசுல நானே உபனாயித்து தேவனை பின்பற்றி பப்பால எனக்கு விரோதமாக சில கிறிஸ்துவ திருச்சபையிலே பாஸ்டர்மார்களும் அப்பா சிலரும் ஒன்று கூடி மாத்தாடி என்னுடைய உயிரை ತೆಗಿಬೇಕು தேடுவேன். ಅಂದರೆ கிறிஸ்துவத்திலேயே இம்மாதிரியான ಒಂದು காரியங்களை செய்தவர்கள் குறித்து தேவன் அறிந்தார். தேவன் நன்னை சாவுக்கு ஒப்புக்கொடவில்லை. ஆனால் அவர்கள் நன்னை சாவுக்கு ஒப்புக்கொடணும். இம்மாதிரி கிறிஸ்துவத்துக்குள்ளே செயல்படக்கூடிய ಒಂದು பாஸ்டர்மார்கள், ಒಂದು திருச்சபையை பேத்து நடத்துகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஏன இருதயத்தோட காரியங்களை அவர்கள் செய்து அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய மறந்தவர்கள் இல்லை. அவர்கள் ஏதோ ಒಂದು காரியத்திற்காக தேவனை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக